வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல்ல எடுத்துக்காட்டு 1.9 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.8 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.9 கீழ்கண்ட சமன்பாடுகளில் உள்ள பண்புகளை காண்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். -45 + -12 = -57. இது ரெண்டையும் கூட்டிட்டு ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு உள்ள வேல்யூ வருதான்னு செக் பண்ணோம்னா இது அடைவு பண்பு. ஓகேவா? ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா அது இப்போ அடைவு பண்பு. ஓகே, இது அடைவு பண்பு. அடுத்து ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள். இங்கே -15 + 7 7 + -15. ஓகேவா? இது ரெண்டோட வேல்யூ கூட்டினோம்னா ஒரு வேல்யூ வரும். இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா ஒரு வேல்யூ வரும். அப்போ இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா இது பரிமாற்று பண்பு. ஓகே, இது பரிமாற்று பண்பு. அடுத்து மூணாவது கொஸ்டின். மேலே உள்ளது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது அடைவு பண்பு. அடுத்து நாலாவது கொஸ்டின். இதே பாருங்கள், ரெண்டாவது கொஸ்டின் அப்படியே தான் இதிலே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரு வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ இது பரிமாற்று பண்பு. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின். -7 + -4 + -3 இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு இதோட கூட்டணும். அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு இந்த -3ஓட கூட்டினோம்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த 3 டேர்ம் இருக்கனால இது சேர்ப்பு பண்பு. இது 3 டேர்ம் இருக்கனால இது சேர்ப்பு பண்பு. அடுத்து பாருங்கள் 6. இந்த 0 + -72 45 = -72 45. இந்த 0ங்கிறது கூட்டல் சமணி. கூட்டல் சமணிங்கிறனா எந்த நம்பரை 0ஓட கூட்டினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். அப்போ இது கூட்டல் சமணி. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.